லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மார்க்கண்டேயன் சாமி கிட்ட என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? இந்த சாமி கிட்ட கேட்க இப்ப எதுவுமே இல்ல. வாங்க போலாம். வாங்க. என்ன? உன் பிள்ளைங்களோட உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுற, அதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வேற ஒண்ணும் இல்ல சீதா. நீ மரத்துல கட்டின சீட்டை சாமி படிச்சுட்டு என்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற, நீயே பாத்துக்க மாட்டியான்னு என்ன கேட்டுச்சு. சும்மா விளையாடாதீங்க. நான் எழுதி கட்டி வச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க இது? சாமி சீட்டு நீங்க எடுத்து படிச்சீங்க? நான் அவ்வளவு தூரம் கேட்டோம் உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் சாமி கிட்ட நீ என்ன எழுதி போட்டங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாமி குத்தாயிடாதா? சீதா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வயசானவங்களும் சாமியும் ஒண்ணுதான். இங்க பாரு, இப்போ உனக்கு என்ன, நாளைக்கு உன் பிறந்த நாளை உன் பிள்ளைங்களோட கொண்டாடணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, விடுங்க. நடக்காதத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்? சீதா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க ஷாக் அடிச்சு விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது வராதவங்க இப்ப என் பிறந்தநாள் கொண்டாட வர போறாங்களா? வருவாங்க சீதா. எப்படி? வர வைப்பேன். முடியவே முடியாது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம் சீதா. நீ வேணா பாரு, நாளைக்கு காலையில விடிஞ்சதும் விடியாததுமா உன் பிள்ளைங்க நாளும் மனம் திருந்தி உன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்பாங்க. அம்மா என்கிட்ட பேசுங்க, அம்மா என்கிட்ட பேசுங்கன்னு கெஞ்சுவாங்க. நீ வேணா பாரு, நான் அவங்கள கெஞ்ச வைக்கிறேன். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு வேணா பாரு சீதா, உன் பிள்ளைங்க உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி எந்த வருஷமும் இல்லாத மாதிரி அசத்தி இதே கோவிலுக்கு உன்னை கூட்டிட்டு வந்து வேண்டலன்னா என் பேரு மார்க்கண்டேயன் இல்ல. மூக்க தொடுங்க. உங்க மூக்க தொடுங்க. தலைய சுத்தி காது தொடுங்க. ஏய், எதுக்கு இதெல்லாம் செய்ய சொல்ற? இல்ல, நீங்க சரியா இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான். என்ன சீதா, எனக்கு மூளை எதுவும் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறியா? அது நேரடியாவே கேட்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி கழுத்தை சுத்தி காது மூக்கெல்லாம் தொட வைக்கிற? சரி, நான் நேரடியாவே கேக்குறேன். அது எப்படி அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உன் பிள்ளைங்கள உன்னை விட நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நாளைக்கு உன் பிறந்த நாள் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. வா வா. இந்த காஃபி உமா. மா, மா, இவ வேற ஒருத்தி. அதான் உன்னை செருப்புல ஊட்டின தூசிக்கு கூட சமமா மதிக்கல. அப்புறம் எதுக்கடி சும்மா அம்மா நம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்க? ஏய், உனக்கு என்ன இப்போ? என்னமோ என் அம்மா வேற உன் அம்மா வேற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே அம்மா தான். மம்மி எல்லாம் டம்மி ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுமா. மா, நாளைக்கு உனக்கு பர்த்டே மா. என்னம்மா, நான் போய் மறந்துருப்பேன்னு நினைச்சியா? உன் பிறந்த நாள போய் நான் மறப்பேனாமா? மா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நாளைக்கு உன் பிறந்த நாள எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லு. நாங்க எல்லாருமே சேர்ந்து அசத்திடுறோம். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, போ. அக்கா, இங்க பாருக்கா, நமக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் நம்ம அம்மாவோட பிறந்த நாள கொண்டாடாம விட்டதே இல்ல. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லு. அப்படியே கலக்கிடுவோம். ஏய், இங்க பாருடி, நீ கொண்டாடணும்னா நீ தனிப்பட்ட முறையில போய் கொண்டாடிக்கோ. நான் ஏன் கொண்டாடணும்?
எனக்கு என்ன தலையெழுத்தா? என்னக்கா நீ இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசுறது? என்ன ஜீப்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு உருட்டி மிரட்டி கொஞ்சம் விட்டுருந்தா என்ன முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில போட்டிருப்பாங்க தெரியுமா உனக்கு? அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு போலீஸ் ஜீப்பை பார்த்தாலே திக்குன்னு இருக்கும். பெத்த பொண்ணு ஜெயில போடுறதுக்கு யோசிக்காத இவங்களுக்கெல்லாம் நான் பிறந்த நாள் கொண்டாடணுமா? நீ வேணா தனியா போய் கொண்டாடிக்கப்பா. சரிதான். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. பாபா அங்கேயும் போய் கேளு, அவனும் இதேதான் சொல்லுவான் போ. அண்ணே நீ சொல்லுன என்ன பண்ணலானே? யாரு? நாங்க அவங்க பிறந்த நாள கொண்டாடணும். உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? அவங்க முதல் எதிரியே எங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை போய் கொண்டாட சொல்ற? அண்ணி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அண்ணே நீ சொல்லுன. இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு வெளியே போடான்னு அவர் சொல்லும்போது வாயை திறக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க இவங்க. அது மட்டும் இல்ல, என்னை போட்டு சவுக்குல அந்த அடி அடிச்சப்போ ஒன்னும் சொல்லாம ரசிச்சுட்டு இருந்தவங்க அவங்க. ஓ மாமியா என் மாமியாவை புரட்டி புரட்டி அடிக்கும்போது புருஷனும் பொண்டாட்டியும் பால்கனில உட்காந்து படம் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த லட்சணத்துல அவங்க பிறந்தனால என்ன கொண்டாட சொல்றியா? போவியா? தேவையில்லாத தண்ட செலவு. நியாயமான கேள்விதான். உன்கிட்ட போய் வந்து கேட்டேன் பாரு. ச்சீ. அண்ணே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அண்ணே. நீ அவன மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்ட. உனக்கு அம்மா மேல எந்த கோவமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம அம்மா அண்ணே, அவங்க பர்த்டேவை எப்படி கொண்டாடலாம்னு சொல்லு. மலர், நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். என்ன? ஒன்னிலையே உமா, என்ன இந்த காஃபி குடி. இந்த கோட்டை தாண்டி போறதா இருந்தா அப்படியே போயிருங்க. போய் உங்க அம்மா மடியில படுத்து தூங்குங்க. நான் கிளம்பி எங்க வீட்டுக்கு போறேன். உமா, என்ன உமா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எதுவும் அவகிட்ட சொல்லவே இல்லையே. என்ன ஒண்ணுமே சொல்லல? அவதான் பிறந்த நாள் கொண்டாடலான்னு சொல்றா. நீங்க என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்ல தெரியாதா? அது கூட சொல்லி தரணுமா? வேண்டான்னு சொல்றதுதான் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் யோசிக்காம சொல்ல வேண்டாமா? வருஷ வருஷம் ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தான் பிறந்த நாள் வருது. அதுக்காக எல்லாரும் பிறந்த நாளையும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியுமா? நாளைக்கு எல்லாரும் வழக்கம் போல போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம். என்னோட போன பிறந்த நாள இந்த ஒட்டுமொத்த வீடும் அப்படி கொண்டாடுனீங்க. ஆனா இந்த வருஷம் ஒரு சத்தத்தையும் காணுமே. எதுக்கு சிரிக்கிறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு சீதா. வெயிட் பண்ணணுமா? நீ கண்ணை மூடி 1 2 3ன்னு எண்ணு. என்ன பாக்குற? சொன்னதை செய். கண்ணை மூடி 1 2 3ன்னு எண்ணு. 1 2 3. மா, மா, நான் சொல்லல 3 என்றதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு. வெளியே பாரு, நீ ஆச்சரியப்படுற மாதிரி இன்னைக்கு உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் ஒன்னொன்னா வரும் பாரு. போ.
அப்பா அந்த சவுக்கு எங்கப்பா இருக்கு? வேணும்னா இன்னும் 4-5 அடி கூட அடிச்சுக்குங்கப்பா. எங்க அம்மாவோட பிறந்த நாளை நாங்க கொண்டாடுறது மட்டும் தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா. இதுக்கே அசந்துட்டா எப்படி? இதுக்கு மேல ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய இருக்கு. அம்மா, இந்த கோட்டை தாண்டி நான் வந்து உங்க பாதத்தை என் கண்ணீரால கழுவி என் பாவத்தை நான் தீக்கணும்மா. பாவம் சீதா உள்ள ஆசைப்பட்டு கேக்குறான்ல. ம். அவன் என்னைக்கு எதை கேட்டு நாம இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஏதோ உன் பாதத்தை கண்ணீரால கழுகணும்னு ஆசைப்படுறான். ம். கழுகிட்டு போட்டு. டேய் நீ வாடா வாடா வந்து கழுகிட்டு போடா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன். இரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. முடியாதுன்னு மட்டும் மறுத்துறாதீங்கம்மா. அத்தை, என்னையும் மன்னிச்சிருங்க. எழுந்திருப்பா. என் புருஷன் பண்ணது பெரிய தப்பு தான். அவர் தப்பு பண்ணும்போது அதை தட்டி கேட்காம நானும் கண்டுக்காம இருந்தது அதை விட பெரிய தப்பு அத்தை. எங்க 2 பேரையும் பழையபடி மன்னிச்சு பழைய மாதிரி அவரை மகனாவும் என்ன மருமகளாவும் எங்களை ஏத்துக்கங்க அத்தை. ம். எதுக்குமா இப்ப 2 பேரும் இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க. பெரியவங்க நீங்க. உங்க பிறந்த நாள் அதுவுமா உங்க வாயால நீடோடி நல்லபடியா வாழணும்னு எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னங்க எதுக்கு அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? விடுங்க. ஓகே. எங்க 2 பேரையும் மன்னிச்சிருங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னங்க? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருங்க, எழுந்துருங்க. ஏங்க அதை எடுத்து கொடுங்க. சரி. அம்மா, எங்களுக்கு திருநீர் பூசி விட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிட்டான்னு சொல்லுங்கம்மா. ம். நீங்க சொன்னாதான் நான் உங்க கையை விடுவேன். டேய் போதும் போதும் விடுறா. அவ அதிர்ச்சி தாங்க மாட்டா. சரி வா அப்பா, வா என்ன சீதா வா. மன்னிச்சிருங்கப்பா. டேய், 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 இருடா, இருடா. எனக்கு இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அம்மாவுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். உன் பாசத்தை அம்மாவோட நிறுத்திக்கப்பா. ஐயோ மாமா, இன்னும் நீங்க எங்களை தள்ளி வச்சு பேசுறீங்களே. நீங்க வேணா வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டு எங்களை வேணா தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா எங்க மனசுக்குள்ள எப்பவுமே நீங்க எங்க பக்கத்துல தான் மாமா இருக்கீங்க. ஆமாப்பா, ஆமாப்பா. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பாயாசம் செய்ய சொன்னே, செஞ்சியா? அதுல வச்சிருக்கேங்க, அதை முந்திரி, எடுத்துட்டு வரேன். பாதாம், பிஸ்தாலாம் போட சொன்னே. திராட்சையை மறந்துடாத. அதெல்லாம் பண்ணிட்டேங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுத்துறேன். சரி 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 சரி. கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே சீதா. ம். ம். அம்மா மா பாப்பா. ஓ பர்மிஷன்லாம் நேத்தே வாங்கியாச்சு போல. மா பாருங்கம்மா அப்பாவை. சரிடா சரிடா. டேய் அடிக்க மாட்டேன் வாடா. இன்னைக்கு ஒரு நாள் பார்டரை திறந்து விட்டாச்சு. அனைவரும் வருக, அம்மாவின் ஆசி பெருக. வா 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 வா. டேய் போடா. உமா அம்மா அம்மா வா வா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. என்னங்க இதெல்லாம்? அம்மா அண்ணனுக்கு திருநீர் பூசி விட்ட மாதிரி எனக்கும் பூசி ஆசீர்வாதம் பண்ணுமா. உமா கால்ல விழு. வேண்டாம்மா, நீ கால்ல விழக்கூடாது. வாயும் வயிறுமா இருக்க இல்லம்மா, காலெல்லாம் விழ வேண்டாம். ஆ, ம்.
ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ நல்லபடியா பேர பிள்ளைய பெத்து கொடு, அதுவே போதும். ம். நேத்து நைட்டு கூட பேசணும் அத்தை. பெண் குழந்தை பிறந்தா சீதா லட்சுமினும், ஆண் குழந்தை பிறந்தா சீதாராமன்னு உங்க பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏதோ புதுசா வந்த சினிமா பேர் மாதிரில இருக்கு. பா சும்மா கலாய்க்காதீங்கப்பா, பாருங்கம்மா. நாங்க 2 பேரும் தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டோம். ஓ ம். சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த திருநீர் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இதோ அவங்க கொண்டு வந்தது, வேற எதுவும் என்கிட்ட இல்லையப்பா. அப்பா நீங்க எதுக்குப்பா எங்களுக்கு தரணும்? இல்ல இதுக்கு மேல நீங்க என்ன தரணும்னு கேக்குறேன். எங்களை கருவாக்கி உருவாக்கி உயிர் கொடுத்து ஆளாக்கி நாங்கெல்லாம் வெளிச்சத்துல இருக்கணும்னு தன்னையே மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கிக்கிட்டு எங்களுக்காக வாழ்ந்த இந்த தெய்வத்தை விட வேற வேற என்னப்பா வேணும்? பாருடா, டேய் உனக்கு கூட நல்லா பேச வருதுடா. அத்தை, many more happy returns of the day. I am so happy. சரி, நம்மளாம் ரெடியா தானே இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சூப்பர், நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போலாம். ம். ஏங்க என்னங்க இதெல்லாம்? நான் தான் நேத்தே சொன்னேனே, என்ன பண்ணீங்க? பொறுமையா நடக்கிறத மட்டும் பாரு சீதா. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இன்னும் அவளோடது எப்படி இருக்குமோ? சரி போலாமா? கண்வீழ்த்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பெற்றாலே அம்மா என் தாய் போராகிறோம். காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. என்னங்க பாட்டு சத்தம் வேற கேக்குது? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்கல்ல, இதோ வந்துட்டாலே. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிருமா. இமை போல் இரவும் பகலும் எதை காத்த அன்னையே, உனதன்பு பின்பு அறைவிடவானம் பூமியாம் சிறியது. நினைவாது நிலவேவாவா அடிப்போடு மெதுவா மெதுவா அழகேவும் பாடு அறிவேனம்மா. கைகள் மயக்கம் கொண்டு அடிசாயும் வாழை தட்டு சுமையல்ல வாரம் சுகம்தானம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிருமா. இமை போல் இரவும் பகலும் எதை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு ஆய்விடவானம் பூமியாவும் சிறியது. என்ன பெத்த தாயே, என்ன மன்னிச்சிருமா. நான் தெரியாம எது பண்ணிருந்தாலும் அதெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. என்னங்க எழுந்துருமா. ரேவதி எழுந்துருமா. நான் தெரியாம எது பண்ணிருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோன்னு சொன்ன,
இப்போ திடீர்னு வந்து கேக்கெல்லாம் வெட்டி என்னப்பா இனிப்பெல்லாம் கேக்குற? அப்பா போலீஸ் என்னப்பா போலீஸ்? நீங்க மிலிட்டரியிலே கூட புடிச்சு கொடுத்துருக்கலாம்ப்பா. என்ன கண்ட துண்டமா வெட்டி போடுறது கூட உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. அப்பா நீங்க என்ன கண்டிச்சு வளர்க்கணுங்கிறதுக்காக தானே என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க. நீங்க என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு எனக்கு தெரியாம வெளியில நின்னு அழுததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாசப்பா பாசம். நாங்களும் அப்படி அழலையாமா? அப்பா நீங்க போய் சொல்லாதீங்கப்பா. எனக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா மனசு பத்தி எனக்கு தெரியும். அடேங்கப்பா, நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா போறாளே. டே மார்க்கு, நீ பெத்தது சாதாரண ஆள் இல்லடா, சாவித்திரியவே மிஞ்சிட்டாளே. நடிப்புல அசத்துறா.